இது எங்கள் பசங்களோட ஸ்கூல் ஃபஸ்ட் டே. இது என்ட்ரன்ஸ்லேயே நிறைய பலூன்ஸ்லாம் பார்த்தோன்னே பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் வெல்கம் பேக் டு ஸ்கூலுன்னு போட்டிருந்தாங்க. என் பாப்பா ரொம்ப ஆர்வமாக உள்ளே போகணும், ஃபுல்லாக பலூன்ஸாக இருக்குன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. வெண்ணிலா கலர் கோலம்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் இப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு இருந்தது. ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் அங்கே ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஸ்கூல்லையே செஞ்சு வச்சுருந்த ஒரு ஆப்பிள் வச்சுருந்தாங்க, ட்ரீ வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லா பசங்களும் அந்த இதில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. பேரண்ட்ஸும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தது எங்கள் பசங்க வருவாங்க. என் பையனை போக சொன்னால், நான் என்ன சின்ன பையனா, நான் என்ன போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நான்லாம் சின்ன பையன் இல்லை, நான் போக மாட்டேன், நான் 5th ஸ்டாண்டர்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் மிரட்டி, போ நீ போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், இல்லைம்மா எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னா. இல்லைடா அப்படிலாம் இருக்கக்கூடாது, போய் நில்லு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோஸு 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்ட்டு நோட்டீஸ் போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு இருந்தோம். நோட்டீஸ் போர்டில் எங்கே இருக்குது என்ன ஏதுன்ட்டுலாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போனாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் போய் முன்னாடி போய் பார்த்துட்டு இருந்தேன். நான் பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னால எந்த பிளாக்கு, எந்த நம்பரு, என்ன ஏதுன்னெலாம் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி பையன் 5th ஸ்டாண்டர்ட், அவன் எந்த பிளாக்கு எந்த இது இருக்குன்ட்டு அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. உள்ளே போய் டீச்சர்ஸை மீட் பண்ணி பேசலான்னு நினச்சோம். பட் அலௌட் இல்லைன்ட்டாங்க. முன்னாடியே டீச்சர்ஸ்கிட்ட விட்டுருங்க அப்படின்னாங்க. ஏன்னா போன வருஷம் பாப்பா வேறு பிளாக்கில் இருந்தால், இந்த வருஷம் இந்த பிளாக்கில் படிக்க போகிறா. ஸோ அதனால் கொண்டு போய் சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மேலும் நிறைய வீடியோஸை பார்க்குறக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.